والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطاهرين وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين آمنوا وأوتوا العلم درجات صدق الله العليم. எல்லா பகலும் ஏகேறிவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாறு அவனின் அருமை நாயர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் வழியற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபீன்கள் தபல் தாபீன்கள் நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அளப்பெரும் கிருபையினால் பல்லாயிரக்கணக்கான படைப்புகளை படைத்திருக்கிற அல்லாஹ் படைப்புகளில் மேம்பட்டவனாக அஷ்ரஃபுல் மஃப்லூகாத்தாக அவன் தேர்வு செய்திருப்பது மனித இனத்தை. பலம் தொடங்கி பல்வேறு உடல் தோற்றம் என்றெல்லாம் மனிதனை விட பிரம்மாண்டமான படைப்புகள் நிறைய இருக்கிற போதும் கூட அல்லாஹ் அவனது பிரதிநிதியாக கலீஃபாவாக அவன் தேர்வு செய்திருப்பது மனித இனத்தை. இந்த நாட்கள் 10, 11, 12 மாணவர்களுடைய ரிசல்ட் தேர்வு முடிவுகள் வெளிவந்திருக்கிற நாட்கள். பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு முடிவுகள் வெளிவருகிற போது மாணவ மாணவிகள் வெற்றி விகிதாச்சாரம், யார் கூடுதலான மதிப்பெண் சதவிகிதம் என்றெல்லாம் பார்க்கிற போது ஒவ்வொரு ஆண்டுமே வழக்கம் போல மாணவர்களை விட மாணவிகளின் வாய்ப்பு மிக அதிகம் என்று பார்க்கிறோம். தேர்ச்சி விகிதமாகட்டும், நிறைய மதிப்பெண்களை பெற்றிருக்கிற சாதனை விகிதமாகட்டும், மாணவர்களை மிஞ்சுகிற விதத்தில் மாணவிகளின் செயல்பாடுகள், அவர்களது திறமைகள். அந்த வகையில் நாம் இன்றைய ஜும்மாவில் சில விஷயங்களை யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டுமே உயர் படிப்புகள், ஒரு 10, 12 கல்லூரி என்றெல்லாம் பல்வேறு உலகம் சார்ந்த கல்விகள், நிறைய மேற்படிப்புகள், PhD உட்பட ஏராளமான படிப்புகள், பல நூற்றுக்கணக்கான படிப்புகள் பல்வேறு பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில். இஸ்லாமிய பார்வையில் இஸ்லாமிய சமுதாயம் எந்த அளவிற்கு நாம் கல்வியில் மேலோங்கி இருக்கிறோம், கல்வி சார்ந்த சாதனைகளில் நமது நிலை என்ன, நம்முடைய முன்னோர்களோடு ஒப்பிடுகிற போது இன்றைய நமது சாதனை என்ன என்றெல்லாம் சொல்லி சில விஷயங்களை நாம் யோசித்து பார்ப்பது காலத்தில் கட்டாயம். உள்ளபடி பார்த்தால் எல்லா மதங்களும், உலகத்தின் எல்லா கலாச்சாரங்களும், எல்லா நாடுகளும் ஒருமித்து சொல்லுகிற செய்தி கல்வி என்பது மிக முக்கியம் என்பது. கல்வி என்பது அழியாத செல்வம் என்றெல்லாம் சிறு வயதில் நாம் படித்திருப்போம். ஆனாலும் எல்லா மதங்களை காட்டிலும் ஒருபடி மேலே போய் நன்மைகளை, நலவுகளை கொஞ்சம் முந்தி சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாத்தின் பார்வையில் கல்வியை கற்பது, கல்வியை தேடுவது மற்றெல்லா மதங்களை காட்டிலும் மிக அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. மார்க்கம் கொஞ்சம் கூடுதலாகவே வலியுறுத்துகிறது. ஒண்ணுமில்ல, முதலாக இறங்கிய வானத்து வசனம், இறை தூது செய்தி, அது நமக்கு சொல்லுகிற செய்தி அதுதான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். அல்லாஹ் அந்த வசனத்தில் பேசுகிறான்.
நீங்கள் படியுங்கள், ஓதுங்கள், கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், எவனின் பெயரை கொண்டு தெரியுமா? உங்களை படைத்திருக்கிற அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அல்லாஹ்வின் பெயர் கூறி நீங்கள் கல்வியை தேடுங்கள், அவனின் திருநாமம் கூறி நீங்கள் படிக்க துவங்கள் என்று கல்வியை கற்க வேண்டியதன் அவசியத்தை முதல் வசனம் வானிலிருந்து இறங்குகிற போது சொல்லுகிற செய்தி என்று பார்த்தால் கல்வியின் முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, மனிதனை எப்படி படைத்தான் தெரியுமா? அலக் என்கிற ஒரு நிலையில் இருந்து படைத்தான். ஒரு துளி அணுவில் இருந்து படைத்திருக்கிறான். அட்டை பூச்சியை போல ஒட்டி கொண்டிருக்கிற கருவில் ஒட்டி கொண்டிருக்கிற நிலையில் இருந்து மனிதனை படைத்தான். கலக்கல் இன்சானமின் அலக் இக்ர வ ரப்புக்கல் அக்ரம். மூன்றாவது வசனம் பேசும், நீ திரும்பவும் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் படியுங்கள். வ ரப்புக்கல் அக்ரம், உங்கள் ரப் எப்படிப்பட்டவன் தெரியுமா? கண்ணியமிக்கவன். படித்தால் கல்வி கற்றால் நீங்களும் கண்ணியம் பெறுவீர்கள். இப்ப கல்வியை நீங்கள் தேடி படித்தால் கண்ணியமிக்க சமுதாயமாய் மாறுவீர்கள் என்கிற செய்தியை முதல் வகையில் இறை தூதில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மட்டுமல்ல, அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான், அல்லமல் இன்சான மாலம் யாழம். மனிதனுக்கு அறியாதவைகளை எல்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். எழுதுகோலை கொடுத்து கற்றுக் கொடுத்தான். எழுதுகிற பேனா, எழுது பொருளை கொடுத்து கற்றுக் கொடுத்தான் என்று இறங்கிய முதல் வசனத்தில் அல்லாஹ் பேனா தொடங்கி எழுது பொருள் தொடங்கி கற்க வேண்டியதின் கட்டாயத்தை உணர்த்துகிறான். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், கல்வியை தந்திருப்பவன் அல்லாஹ். எழுத்தின் மூலமாக, எழுதுவதன் மூலமாக நீங்கள் கல்வியை தேடி தேடி கற்றுக்கொள்ளுங்கள், எழுதி எழுதி படியுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணியமிக்கவர்களே, ஆனால் வருத்தத்திற்குரிய செய்தி, இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் எல்லா விதமான கல்விகளிலும் ஒருவித பின்னடைவு. வெவ்வேறு மருத்துவம், பொறியியல், வானவியல், ஆராய்ச்சி கல்வி என்று இன்றைக்கு சமுதாயத்திற்கு பலன் தருகிற நிறைய கல்விகள், மனித இனத்திற்கு பயன் தருகிற பல்வேறு கல்விகளில் ஒரு பட்டம் கூட பெற முடியாமல் விரல் விட்டு எண்ணுகிற சொற்ப அளவிற்குத்தான் இன்றைக்கு நம்முடைய கல்வியின் வளர்ச்சியை பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, ஆனால் அல்லாஹ் வலியுறுத்துகிறான், நீங்கள் படியுங்கள், கல்வியை தேடி தேடி கற்றுக்கொள்ளுங்கள். கண்ணிமிக்கவர்களே, சொல்லப்போனா ஒரு சமுதாயம் மேன்மை மிக்க சமுதாயமாக மாற வேண்டுமானால் அந்த சமுதாயம் கல்வி அறிவில் தன்னிலைவு பெற வேண்டும். நிறைய பட்டம் பெற்றவர்கள், உயர் படிப்பு படித்தவர்கள், ஆராய்ச்சி கல்வி படித்தவர்கள் என்றெல்லாம் அந்த சமுதாயம் கல்வியில் முன்னேறுகிற போது சமுதாயத்தின் மதிப்பு மரியாதை கூடும். அனுப்பியவர்களே, ஒன்றுமில்ல, குர்ஆன்ல அல்லாஹ் நம் எல்லோரையும் அவனது பிரதிநிதி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஹலீஃபா. ஏன் இந்த சிறப்பு தெரியுமா? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வழங்கிய கல்வியின் மூலமாக ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாமின் சந்ததிகள் நாம் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நீங்கள் பிரதிநிதிகள் என்று. கண்டிப்பவர்களே, இன்னும் சுருக்கமாக சொல்லுவதானால் நம்மை விட ஆகச்சிறந்த படைப்புகள் மலக்குமார்கள், பரிசுத்தமான மலக்குமார்கள். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் உத்தரவின் பேரில் சஜிதா செய்கிறார்கள். அவர்களுக்கு மரியாதை நிமித்தமாக சிரம் படுகிறார்கள். காரணம், மலக்குகளை காட்டிலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கற்றுத்தந்த கல்வி ஞானம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. மலக்குகளிடத்தில் இல்லாத கல்வி, உலகின் சகல பொருட்களை குறித்த ஞானம், எல்லாவித பொருட்களின் பெயர்கள் குறித்த அறிவு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்படுகிற போது மலக்குகள் சஜிதா செய்கிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, ஆக மலக்குகள் போன்ற பரிசுத்த படைப்புகளும் கூட மரியாதை செய்வதற்கு ஒரு கல்வி காரணம் என்கிற போது இன்றைக்கு நாம் கல்வியின் சிறப்பை குறித்து நிறைய தெரிந்தாக வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, ஒன்றுமில்ல, இஸ்லாம் ஆரம்ப காலத்துல இருந்த அரபுகள், ஆரம்ப காலத்துல கல்வி என்னவென்றே அறியாத மக்கள் அரபு மக்கள். இருளின் அடித்தட்டிலே இருந்தவர்கள், அறியாமை இருள் பரவி கிடந்த காலகட்டம்.
1400 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வி என்று என்னவென்று தெரியாத காலத்திலேயே கல்வியை படி என்று இஸ்லாம் அறிமுகம் செய்து வைக்கிற போது கண்ணியமிக்கவர்களே, இது சொல்ல போனா பெண் கல்வி ஒரு காலகட்டம் வரைக்கும் பெண்கள் வெறும் போகப் பொருளாக பார்க்கப்பட்ட காலம். இன்றைக்கும் கூட படித்த நாகரிக காலங்களில் பல்வேறு விளம்பரங்கள் தொடங்கி பெண்களை மையப்படுத்தி நிறைய விளம்பரங்கள் வருகிற போது அது போன்ற ஒரு அறியாமை கால நடைமுறை பெண் கல்வி எதற்கு என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த காலத்தில் பெண் கல்வி சாத்தியமா என்றெல்லாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத காலத்தில் இஸ்லாம் சொல்லியது பெண்களுக்கும் கல்வி கட்டாயம் என்று. இப்ப ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இரண்டு சாரார்களும் கல்வியில் முன்னேறுகிற போது அது சமுதாயத்தின் முன்னேற்றம் என்று இஸ்லாம் பேசுவதை பார்க்கிறோம். கண்டிப்பாக குர்ஆன்ல எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 750 வசனங்கள், ஒன்றல்ல இரண்டல்ல 750 வசனங்கள் கல்வியை குறித்து பேசுகிறது. நிறைய கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆர்வப்படுத்துகிறது. கண்ணியமிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸுகளும் கூட நிறைய கல்வியை குறித்து பேசுகிறது. ஆனாலும் நாம் இன்னமும் வெளிப்பணர்வு உடையாமல் இருக்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, குர்ஆனிலே ஒரு வசனம் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அல்லாஹ் யாரை உயர்த்துவான் தெரியுமா? எவரின் நிலையை உயர்த்துவான் தெரியுமா? எவரின் பதவியை உயர்த்துவான் தெரியுமா? அல்லாஹ் முதலாவதாக சொல்லுகிறான், உங்களில் ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ் ஒருவன் என்று, நபிகள் நாயகம் அல்லாஹ் தூதர் என்று, மறுமை நாள் உண்டு என்றெல்லாம் நம்பக்கூடியவர். இரண்டாவது அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், கல்வியை கற்றவர்கள், கல்வி ஞானங்களை கற்றவர்கள், இவர்களின் பதவிகளை உயர்த்துவோம் என்று அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான். கண்ணியமிக்கவர்களே, எனவே உலகில் நாம் உயர்ந்த சமுதாயமாக, கண்ணியமிக்க சமுதாயமாக, பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரர்களாக வாழ வேண்டுமானால் எல்லாவித கல்விகளிலும் நாம் கால் பதிக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, சொல்லமான பெருமானார் காலத்துல இந்த கல்வியை கற்பதில் முந்த வேண்டும். கல்வியை தேடி வரணும். யார் முந்தி வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் அருள் உண்டு, அல்லாஹ்வின் உதவி அவர்களுக்கு உண்டு. பெருமானார் காலத்துல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோடு அமர்ந்திருப்பார்கள். ஒரு 3 நபர்கள் வெளியே இருந்து வருவார்கள் பெருமானாரிடத்தில் கல்வியை கற்பதற்காக. அந்த சபை வட்டமாக அமர்ந்திருக்கிற ஒரு சபை. பெருமானாரின் முகத்தை எல்லோரும் பார்க்கிற விதத்தில் நபிகள் நாயகம் அப்படியே வட்டமாக அமர்ந்திருப்பார்கள். 3 நபர்களில் ஒருவர் முன்னே வந்தார். முன்னேறி வந்தவர் இருந்த ஒரு இடைவெளியில் இடத்தில் அமர்ந்து விட்டார். இன்னொரு நபர் முன்னே வருவதற்கு தயங்கி கொஞ்சம் வெட்கப்பட்டு கடைசியில் அமர்ந்து கொண்டார். 3வது நபர் சபையில் அமர்வதற்கு தயங்கியவராய் அங்கிருந்து கிளம்பி போய்விட்டார். இப்ப கல்வி கற்க வந்த நபர்கள் 3 மனோநிலைகள், 3 விதமான நபர்களாய் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 குறித்து இப்படி சொல்லுவார்கள். முன்னேறி வந்து இருந்த இடத்தில் வந்து அமர்ந்தவர் இவர் அல்லாஹ்வின் அருளுக்குரியவர். இவர் கல்வி கற்க முன்னே வந்தார், அல்லாஹ்வின் அருள் இவருக்கு கிடைத்து விட்டது என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2ஆம் அவர் முன்னே வருவதற்கு தயங்கி கடைசியில் கொஞ்சம் பின்னாலே அமர்ந்தவர். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் அருளும் கொஞ்சம் தயங்கியது, ஆனாலும் அல்லாஹ் தன் அருளோடு அவரை சேர்த்து கொண்டான். காரணம், இவர் சபையில் அமர்ந்து விட்டார். 3வது நபரை குறித்து பெருமானார் சொல்லுவார்கள், இவர் கல்வியை அலட்சியம் செய்தார், கல்வி கற்பதை கண்டுகொள்ளவில்லை, எனவே அல்லாஹ்வும் அவரை அலட்சியம் செய்தான் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், கல்வியை தேடி தேடி கற்க வேண்டும். கல்வி எத்துணை தொலை தூரத்தில் இருந்தாலும் கூட, எவ்வளவு பல்வேறு வெளிநாடுகளில் இருந்தாலும் கூட நல்ல தரமான கல்வி என்கிற போது நாம் அதை தேடி பெற வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, கல்வி ஞானங்களை நாம் தேடி பெறுவது அல்லாஹ்வின் அருளுக்குரியவர்கள் என்பதற்கு அடையாளம். சிறப்பானவர்களே, இது சொல்ல போன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்றாங்க, இந்த கல்வியை கற்றுக்கொள்வோம் எவ்வளவு பெரும் பலன் தரக்கூடியவர் தெரியுமா? நபிகள் நாயகம் எளிமையான ஒரு உதாரணத்தின் மூலமாக சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நம்ம படித்தவர்கள் படிக்காதவர்கள்,
என்ன வித்தியாசம் தெரியுமா? பெருமானாரின் வார்த்தையில் சொல்லுவதானால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எனக்கு வழங்கிய கல்வி ஞானம். பெருமானார் பேசுகிறார், அல்லாஹ் எனக்கு வழங்கிய கல்வி ஞானம் நேர்வழி. உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு பெருமழையை போல பெய்கிற ஒரு பெருமழை. அந்த மழை பெய்து நிலங்கள் 3 வகையான நிலங்கள், மழையை உள்வாங்குகிற நிலங்கள். கல்வியை கற்பவர்கள் அப்படித்தான், அது சிறுவர்களோ பெரியவர்களோ எல்லோரும் கற்கக்கூடிய மாணவர்கள். நான் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டேன், பிள்ளை ஒட்டிலாம் கற்றுட்டேன், எனக்கு கல்வி இல்லை அப்படிங்கிறது இல்லை. கல்வி என்பது வாழ்வின் இறுதி வரை கற்கப்பட வேண்டும். பல்வேறு கல்விகள் தேடி தேடி பெற வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் சொல்லுகிறார்கள், நான் கொண்டு வந்த கல்வி ஞானத்திற்கு உதாரணம் பெருமழையை போல. இப்ப முதல் வகையான நிலம், அந்த மலையை அப்படியே உள்ளே ஈர்த்து அந்த மலை தண்ணீரை உள்ளே உறிஞ்சி பசுமையான செடி கொடிகள் பல்வேறு தாவரங்களை விளைவித்தது. இது பார்ப்பதற்கு செழிப்பான பூமி. இது போன்று ஒரு வகையான மனிதர்கள் கல்வியை கற்று தானும் அதை நல்ல முறையிலே கற்று பிறருக்கு பயன் தரக்கூடியவர். இரண்டாவது பெருமானார் சொல்லுவாங்க, இரண்டாவது வகையான பூமி அது விளைச்சலை தருகிற பூமி அல்ல, ஒருவித பக்குவம் இல்லாத பூமி. பெருமானார் சொல்றாங்க, அது தரிசு நிலம், தண்ணீரை தேக்கி வைத்தது, விளைச்சலை தரவில்லை, ஆனால் தண்ணீரை தேக்கி வைத்து மக்களின் குடிநீர் தேவைக்காக, இன்னும் பிற தாவரங்கள் பறவைகளின் தேவைக்காக, விவசாயத்திற்காக பயன் தந்தது இரண்டாவது வகை பூமி. மனிதர்கள் சில பேர் இப்படித்தான், கற்ற கல்வியை அவர்கள் நடைமுறையில் பயன்படுத்த மாட்டாங்க, ஆனால் பிறருக்கு கல்வியை எடுத்து சொல்லுவார்கள், பிறருக்கு பயன் தருவார்கள். இரண்டாவது வகை. மூன்றாவது பெருமானார் சொல்றாங்க, மழை பெருமழை பெய்கிற போது முதல் 2 நிலங்களை போலல்லாமல் இந்த நிலம் கட்டாந்தரை, விளைச்சலையும் தராது, தண்ணீரையும் தேக்கி வைக்காது. பெருமழை பெய்து அப்படியே ஒரு துளி நீர் கூட இல்லாமல் அங்கிருந்து வலிந்து போகும். அப்ப யாருக்கும் பலன் தராத நிலத்தை போல மனிதர்களின் கல்வி கற்காதவர்கள், எந்தவித படிப்பறிவும் இல்லாதவர்கள், இவர்கள் இந்த கட்டாந்தரையை போல என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணிமிக்கவர்களே. எனவே கல்வி நிறைய கற்க வேண்டும், பயனுள்ள கல்வியை தேடி தேடி கற்க வேண்டும். பொதுவாக இன்னைக்கு நம்முடைய சிந்தனை என்னன்னு சொன்னா, படிக்கிறது நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதா. என் மகன் படிச்சு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், ஐடி ஃபீல்டில் போனால் மாதம் 4 லட்ச ரூபா சம்பளம் வாங்கணும், இப்போ எம்பிபிஎஸ் ஆகிட்டா செலவழிச்ச காசுலாம் எடுத்துடலாம். இப்படி நிறைய கண்ணிமிக்கவர்களை யோசித்து பார்க்கிறோம். கல்வியின் நோக்கம் நிறைய சம்பாதிப்பதல்ல, இப்ப போட்ட முதலீடுகளை எல்லாம் திரும்ப பெறுவதில்லை. கல்வி சமுதாயத்திற்கு பலன் தருகிற ஆக்கப்பூர்வமான சாதனைகளை அவர் புரிய வேண்டும். கல்வி இலக்கு அதுதான் கண்ணிமிக்கவர்களே. இந்த இலக்கை உணர்ந்தவர்களாய் நம்முடைய பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ, நிறைய உயர் படிப்புகளுக்கு நாம் வழிகாட்ட வேண்டும். ஒரு மருத்துவத்துறையா அவன் நிறைய ஆய்வு செய்கிற அளவிற்கு உயிர் காக்கும் நோய்களுக்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்கப்படாத போது இவனை கண்டுபிடிக்க தூண்டுகிற விதத்தில் இவனை உயர்கல்வி ஆராய்ச்சிக்கு இவனை முன்னெடுத்து செல்ல வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீட்டு கோச்சிங் போறது, இப்போ ஒரு தடவை ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அடுத்த 2 வருஷம் லட்சக்கணக்கில் காசு பணங்களை தந்து நான் எப்படியாவது நீட்டில் தேர்ச்சி பெறுவேன் என்று நிறைய முயற்சிக்கூடியவர்களை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, இப்ப இந்த நிலைகளை மாற்றி மருந்துகளை கண்டுபிடிக்கிற, மருத்துவத்தில் ஆய்வுகளை மேற்கொள்கிற, பல்வேறு சாதனைகளை புரிகிற அளவிற்கு நம்முடைய மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். மன்னிமிக்கவர்களே, இப்படி உயிர் காக்கிற பல்வேறு படிப்புகள் தொடங்கி மனித சமுதாயத்திற்கு பலன் தருகிற பல்வேறு வழிகளில் நம்முடைய மாணவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும். சிறப்பானவர்களே, சொல்ல போன அந்த கல்வியில நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த புரட்சி, கல்வி புரட்சி, எந்த ஒரு தலைவரும் செய்யாத ஒரு புரட்சியாக பத்ர் போரின் வரலாறு நமக்கு சொல்லுகிறது. பத்ர் போர்ல காஃபிர்கள் ஒரு 70 பேர் கைதிகளாக சிறைபிடிக்கப்படுவார்கள். அந்த கால நடைமுறை, எதிரிகள் காஃபிர்கள் பிணை தொகை தொந்து அவர்கள் விடுதலை பெறலாம். செல்வந்தர்களாக இருந்தார் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ரிலீஸ் ஆகி போயிடலாம். இப்ப வசதி இல்லாத ஏழைகளாக கைதிகள் இருந்தால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புரட்சிகரமான ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்வார்கள். யார் காஃபிர்கள்,
ஏழைகளாக இருக்கிறார்களோ முஸ்லிம் சிறுவர்களில் ஒரு 10 பேருக்கு கல்வியை கற்று தந்துவிட்டு அவர்கள் விடுதலை என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எழுத தெரிகிற படிக்க தெரிகிற கல்வியை எதிரிகளிடமிருந்து கற்றுக்கொள்கிற நடைமுறையை முதலாக ஏற்படுத்தி அறியாமையை போக்கி கல்வி வெளிச்சத்தை கொண்டு வருகிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துல இன்னமும் அந்த காலத்து மக்களை பார்த்தா தெரியும், கையெழுத்து கூட போட தெரியாது. வயசானவங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த நூற்றாண்டுகள் இந்த விஞ்ஞான வளர்ச்சியின் காலகட்டங்களில் கூட தன் பெயரை எழுதுவதற்கு கூட தெரியாத அளவிற்கு நம்மிடத்திலே அறியாமை நிலவுகிறது. கண்டிப்பார்களே, இன்னும் சொல்ல போன நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலவச கல்வி, இலவச உணவுடன் கூடிய கல்வி என்கிற திட்டங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் அறிமுகப்படுத்திய கல்வி. இந்த கைதிகள் முஸ்லிம்களுக்கு கல்வியை கற்றுத்தந்துவிட்டு விடுதலை என்கிற திட்டத்தால் ஒரு அற்புதமான ஒரு சஹாபி ஸைத் இப்னு சாபித், பெருமானாரின் வளர்ப்பு மகன், நாம் அறிந்திருக்கலாம். காத்திபே வகை என்கிற நபிகள் நாயகத்திற்கு குர்ஆன் வகை இறங்குகிற போது நபிகள் நாயகம் அதை ஒப்பிக்கிற போது அதை எழுதுகிற புனிதமான பணியை மேற்கொண்ட ஒரு சஹாபி ஸைத் இப்னு சாபித். அவர் இந்த கைதிகளிடத்திலே படித்து கல்வி அறிவு பெற்றவர். கண்ணியமிக்கவர்களே, எனவே கல்வியை நாம் பரவலாக்குகிற போது ஒருவர் கூட கல்லாதவர் இல்லை என்கிற நிலைக்கு நம் சமுதாயம் முன்னேறுகிற போது நிறைய சாதனையாளர்களை உருவாக்குறார். நிறைய திறமையானவர்களை இனம் கண்டுபிடித்து சமுதாயத்திற்கு சேவையாற்றுகிற பல்வேறு தலைவர்களை உருவாக்க முடியும். கண்ணியமிக்கவர்களே, இன்னமும் பெருமானாருடைய ஒரு சிஸ்டம், நபிகள் நாயகத்தின் பள்ளியை மஸ்ஜித் நபவியை ஒட்டிய ஒரு திண்ணை, அஸ்ஹாபு சுஃபா, கிட்டத்தட்ட 70 பேர் திண்ணை வாசிகள் என்று அவர்களுக்கு பெயர். ஒருவித உணவு கூட வழி இல்லாமல் நபிகள் நாயகத்திடம் பசி பட்டினியை பொருட்படுத்தாமல் கல்வியை கற்க வேண்டும் என்கிற தனியாத தாகத்தில் வந்த பெரும் தியாகிகள் சஹாபா பெருமக்கள். அந்த அஸ்ஹாபே சுஃபா திண்ணை வாசிகள். பெருமானார் ஏதாவது கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க, ஏதாவது குடிக்க கொடுத்தா குடிச்சுக்குவாங்க. பல நாட்கள் பசி பட்டினி, ஆனாலும் கல்வியை தேடுவதில் ஒருபோதும் ஆர்வம் குறையாத தன்மை. கண்ணிமிக்கவர்களே, இந்த 70 சஹாபாக்கள் திண்ணைவாசிகள்ல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலவச கல்வி, இலவச உணவு என்றெல்லாம் சொல்லி இப்ப இவர்களில் வெளிவந்த ஒரு சாதனையாளர் தான் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இன்றைக்கு இந்த சமுதாயத்திற்கு கிட்டத்தட்ட 5374 ஹதீசுகளை அறிவித்து ஹதீஸ் அறிவிப்பாளர்களில் முதல் தரத்திலே இருக்கக்கூடிய ஹஜ்ரத் அபூ ஹுரைரா நபிகள் நாயகத்தின் இலவச உணவை உண்டு இலவச கல்வியை கற்று வெளிவந்த சாதனையாளர். கண்ணியமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், கல்வி எல்லா நிலைகளிலும் கற்கப்பட வேண்டும். வறுமை நிலையிலும் கல்வி வேண்டும், செழுமையிலும் கல்வி வேண்டும், உள்ளூரிலும் கல்வி தேட வேண்டும், பல்வேறு வெளிநாடுகளில் சென்று பல்வேறு மேற்படிப்புகளை தேட வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, ஆக வறுமையால் கல்வி இல்லை என்கிற ஒரு நிலை மாற்றப்பட வேண்டும். இப்ப பொருளாதார மந்த நிலை, பொருளாதாரம் இல்லாத நிலை என்பதால் ஒரு அறிவார்ந்த மாணவனின் கல்விக்கு பாதிப்பு வரக்கூடாது. கண்ணியமிக்கவர்களே, எனவே நம்முடைய மிக பெரும் பொறுப்பாக இந்த காலத்தில் ஒரு கட்டாய கடமையாக திறமை வாய்ந்த மாணவர்கள், ரிசல்ட் வந்திருக்கு 10வது 12வது, நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், நல்ல அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், அவர்களுக்கு ஆர்வமான துறைகளில் எதில் அவர் திறமை பெற்றிருக்கிறாரோ அந்த பாடங்களில் உயர் படிப்புகளுக்கு, பல்வேறு ஆய்வு படிப்புகளுக்கு நாம் உதவி செய்து அவர்கள் குடும்பத்தை உயர்நிலைக்கு கொண்டு வர வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, இந்த சொல்லப்போனா இப்னு மஸ்ஊத் அவங்க சொல்லுவாங்க, அதுல இப்னு மஸ்ஊத் மிகச்சிறந்த சஹாபி சொல்றாங்க, கடைசி காலத்தில் நீங்கள் யாரையேனும் பின்பற்றுவதாக இருந்தால் சஹாபாக்களை பின்பற்றுங்கள் என்பார்கள். அதுல இப்னு மஸ்ஊத், நீங்கள் இறந்தவர்களில் யாரையேனும் பின்பற்றுவதாக இருந்தால் சஹாபாக்களை பின்பற்றுங்கள், உயிரோடு இருப்பவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். ஏன் தெரியுமா? குழப்பங்கள் ஏற்படலாம். இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவார், நாளைக்கு ஒண்ணு பேசுவார், தன் கருத்தை மாற்றி மாற்றி கூறுவார். இப்ப ஒரு கருத்தை சொல்லிவிட்டு மறுநாள் வாபஸ் வாங்கிடுவார். இப்ப உயிரோடு இருப்பவர்களை நீங்கள் பின்பற்றுவது குழப்பங்களுக்கு உங்களை இட்டு செல்லும். இப்ப உலகத்தில் வாழ்ந்து போயிருக்கிற சஹாபா பெருமக்களை நீங்கள் பின்பற்றுங்கள். காரணம் சொல்லுவார்கள், ஏன் தெரியுமா? சஹாபாக்கள் ஆழமான அறிவுக்கு சொந்தக்காரர்கள்.
சொல்ற முதல் வார்த்தை அதுதான். இப்ப கல்வி, அறிவு, ஞானம் யாரிடம் இருந்தாலும் நாம் அவர்களை பின்பற்றுகிற போது நல்லது ஒரு வழிகாட்டலை பெற முடியும். கண்டிப்பிக்கவர்களே, என்று சொல்ல போனா கல்வி எப்படிப்பட்ட அம்சம் தெரியுமா? மனிதனின் அறிவை திறக்கிற அற்புதமான சாவி கல்வி என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். நம்மிடத்தில் இருக்கிற முழுமையான ஆற்றலை, முழு ஆற்றல் மிக்கவனாக ஒரு மனிதனை உருவாக்குகிற ஆயுதம் கல்வி. கண்ணிமிக்கவர்களே, திறமைகளை வெளிக்கொண்டு வருகிற அம்சமும் கல்விதான். புடம் போடப்பட்ட தங்கத்தை போல மனிதனின் உள்ளே புதைந்திருக்கிற ஆற்றலை வெளிக்கொண்டு வர வேண்டுமானால் நிறைய கல்வி தரப்பட வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, என்று சொல்ல போனா பல்வேறு நாடுகள், சமூகங்கள் இன்றைக்கு வளர்ந்த நாடுகளாக, வளர்ச்சி அடைந்த நாடுகளாக மாறி இருப்பதற்கு காரணம் அந்த நாடுகள் கையில் எடுத்துக்கிற கல்வி என்கிற ஆயுதத்தை தான் சொல்ல முடியும். கண்டிப்பார்களே, கல்வி பிறகு மதிக்கிற நிலைக்கு நம்மை கொண்டு வரும். செல்வம் கூட, செல்வத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், கல்வி நம்மை பாதுகாக்கும். இதில் அலியிடத்துல கேட்கப்படும், கல்வி சிறந்ததா செல்வம் சிறந்ததா? மிகச்சிறந்த அறிவுக்கு சொந்தக்காரர்கள் அதில் அலி ரலியல்லாஹு சொல்லுவார்கள், செல்வத்தை விட கல்வி சிறந்தது. ஏன் தெரியுமா? நிறைய காரணங்களை பட்டியலிடுவார்கள். அதில் அலி ரலியல்லாஹு, கல்வி உன்னை பாதுகாக்கும், செல்வத்தை நீ பாதுகாக்க வேண்டும். செல்வம் அது திருடப்படலாம், அது திருட்டு போவதற்கு வாய்ப்புள்ளது. கல்வியை யாராலும் திருட முடியாது. உனக்குள் இருக்கிற கல்வியை, ஞானத்தை எவராலும் திருடப்பட முடியாது என்பார்கள் அதில் அலி ரலியல்லாஹு அவர்கள். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். பொதுவா கல்வி நம்முடைய சமுதாயத்துல நிறைய விழிப்புணர்வு வர வேண்டும். நிறைய கல்வியை படிக்கிற, கற்கிற ஆர்வத்தை ஏற்படுத்தலாம். நிறைய முகாம்கள்லாம் நடத்துறாங்க. உயர்கல்வி வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் 2 முடிச்சவங்க அடுத்து என்ன படிக்கலாம், இப்ப எந்தெந்த படிப்புகளுக்கு எவ்வளவு செலவு என்றெல்லாம் சொல்லி எந்தெந்த கல்லூரிகளில் படிக்கலாம், நிறைய வழிகாட்டுதலை பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, ஆனாலும் இன்னமும் பத்தல. நம்முடைய சமுதாயத்துல இன்னமும் போதவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நிறைய விழிப்புணர்வு ஒன்று வர வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா இந்த ஒரு சமுதாயத்தை ஒரே சமுதாயமாக, உம்மத்தே வாஹிதா, இப்போ ஒன்றுபட்ட சமுதாயமாக உருவாக்க வேண்டுமானால் அது கல்வியின் மூலமாக சாத்தியம். காரணம் அரபுலகம். பெருமானாரின் காலத்திற்கு முன்பாக அறியாமை காலம், ஐயாமுல் ஜாஹிலியா, பல்வேறு கிளைகளாக, கோத்திரங்களாக, சண்டைகள் மாத்திரமே அவர்களின் குலத்தொழிலாக இருந்த அரபுலக மக்களை பெரும் சாதனையாளர்களாக, சஹாபாக்கள் என்கிற ஒரு பெரும் பதவிக்கு சொந்தக்காரர்களாக மாற்றியது கல்வி. கண்ணிமிக்கவர்களே, பெருமானார் சொன்ன வார்த்தை அதான், இன்னமா வயசு மாலிமா, நான் ஏன் அனுப்பப்பட்டிருக்கிறேன் தெரியுமா? ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் நபி என்பதை தாண்டி, அல்லாஹ்வின் தூதர் என்பதை தாண்டி அவர்கள் சொன்ன வார்த்தை, நான் கல்வியை கற்றுத்தருகிற ஆசானாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். சொன்னது மட்டுமல்ல, வாழ்வின் இறுதி வரை கல்வியை மக்களுக்கு போதித்தார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்வின் இறுதி வரை அற்புதமான ஆசானாக திகழ்ந்தார்கள். கண்ணிமிக்கவர்களே, இதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜத்துல் விதால, அவர்களுடைய அந்த இறுதி ஹஜ்ஜில் அரஃபா பெருவழியில் லட்சத்திற்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் குழுமி இருக்கிற சபையில் அவர்கள் சொல்லிய வார்த்தை, பல்லிஹு அன்னி வலவ் ஆயா, இங்கே வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு கல்வியை கொண்டு போய் சேருங்கள். பல்லிஹு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து கேட்ட செய்தி ஒரு செய்தியாக இருந்தாலும் நீங்கள் விட்டுவிட வேண்டாம், எல்லோருக்கும் போய் சொல்லுங்கள் என்று சொல்லி எல்லோரையும் கல்வியாளர்களாக மாற்றினார்கள், கற்றுத் தருபவர்களாக மாற்றினார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், கல்வி என்பது இந்த காலத்தின் கட்டாயமாக, இதனை சொல்ல போனா கல்வி 2 வகை. ஒண்ணு ஃபர்லே ஐன், ஹலால் ஹராம் கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். எதுவெல்லாம் மார்க்கெட்ல ஹலால், எதுவெல்லாம் ஹராம். சாப்பிட்ற உணவு சாப்பிட்றோம், எது ஹலாலான உணவு, எது ஹராமான உணவு. இப்ப வியாபாரங்கள், தொழில், எது ஹலாலான தொழில், எது ஹராமான தொழில். இப்ப மனித வாழ்வைக்கு அடிப்படை தேவையாக இருக்கிற கல்வி, ஹலால் ஹராமை கற்றுக்கொள்வது ஃபர்லே ஐன். ஒவ்வொரு தனிநபர் மீதும் கட்டாய கடமை, ஒவ்வொரு ஆண் பெண் மீதும் கட்டாய கடமை ஃபர்லே ஐன், இந்த அடிப்படை கல்வியை கற்றுக்கொள்வது. 2வது கல்வியாக உலமாக்கள் சொல்லித் தருவார்கள் ஃபர்லே கிஃபாயா. ஃபர்லே கிஃபாயான்னு சொன்னா எல்லோர் மீதும் கடமை இல்லை, சில நபர்கள் கற்றுக்கொள்வது கட்டாயம். உதாரணம் மருத்துவம்.
ஒரு ஒரு பெரும் ஒரு வியாதி, ஒரு பெருநோய், அதற்கு மருந்து கண்டுபிடித்து சிகிச்சை செய்வதற்கு சில மருத்துவர்களாவது வேண்டும். எனவே சில பேராவது மருத்துவத்தை கற்றாக வேண்டும். வாழ்வதற்கு வீடு தேவை, மலையிலிருந்து வெயிலிலிருந்து குளிரிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு. எனவே அந்த வீடு கட்டுகிற இன்ஜினியரிங் துறை, பொறியியல் துறை, அதை சில பேராவது கற்றுக்கொண்டு இந்த சமுதாயம் நிம்மதியாக வாழுவதற்கு பொறியியல் துறையை சில பேராவது கற்றுக்கொள்வது கட்டாயம். கண்டிப்பிக்கவர்களே, இப்படி பல்வேறு கல்விகள், ஞானங்கள் சமுதாயத்திற்கு பலன் தருகிற விதத்தில் சில நபராவது கற்றுக்கொள்வது ஃபர்லு கிஃபாயா என்று மார்க்கம் சொல்லுகிறது. கண்ணியமிக்கவர்களே, இது சொல்லமான பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்லுகிற உத்தரவு, நபியே வலா தமுத்தன்ன ஐனைக்க இலாம மத்தானா பி. இந்த காஃபிர்களில் சில பேருக்கு நிறைய செல்வங்களை நான் தந்திருக்கிறேன், சுகபோகமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப அவர்கள் சுகம் அனுபவிக்கிற இந்த சொத்து செல்வங்களை நீங்கள் பார்க்க வேண்டாம், உங்கள் பார்வை அதன் பக்கம் திருப்ப வேண்டாம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் எதை அதிகம் கேட்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எதை அதிகம் தேட வேண்டும் தெரியுமா? ரப்பி சிதுனி இல்மா. அல்லாஹ் வழிகாட்டுகிறான், நபியே கல்வியை நிறைய கேளுங்கள், இன்னும் அதிகம் தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பதாக இருந்தால் கல்வியை கேளுங்கள் என்று அல்லாஹ் பெருமானாருக்கு வழிகாட்டுகிறான். கண்ணியமிக்கவர்களே, எனவே இந்த சமுதாயம் 2 துறைகளில் கவனம் செலுத்த வேண்டும். முதலாவது அறிவாற்றல், அறிவை வளர்க்கிற பெரும் அறிவை மேம்படுத்துகிற துறைகளில் கவனம் செலுத்த வேண்டும். இரண்டாவது பொருளாதார துறையில் ஒரு பெரும் பங்களிப்பை செய்கிற இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு நாம் தார்மீக அடிப்படை என்கிற அளவிற்கு ஒரு நாட்டின் தவிர்க்க முடியாத சக்தியாக நம் சமுதாயம் மாற வேண்டுமானால் அறிவில் சாதிக்கிற நாம் பொருளாதாரத்திலும் சாதிக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, இதில் ஒரு சமுதாயம் இந்த 2 துறைகளில் சாதிக்கிற போதுதான் வாழ்வுரிமையை பெற முடியும். நம்முடைய நாட்டு சூழல் நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த சிறுபான்மை சமுதாயம் புறக்கணிக்கப்படுவதற்கு ஒரு காரணம் சொல்லுவதானால், இந்த நாட்டின் பொருளாதாரம் தொடங்கி பல்வேறு சாதனைகள், கண்டுபிடிப்புகளில் இந்த சமுதாயத்தின் பங்களிப்பு இந்த நூற்றாண்டுகள் எதுவும் இல்லை என்பதை கூட ஒரு காரணமாக சொல்லலாம். கண்ணியமிக்கவர்களே, ஒரு காலத்தில் உலகத்திற்கே வழிகாட்டிய சமுதாயம், இருண்ட கண்டம் ஐரோப்பா இன்றைக்கு வெளிச்சத்தில் மிதப்பதற்கு காரணம் பல்வேறு ஸ்பெயின் போன்ற நாடுகளில் இஸ்லாமிய அறிஞர்கள் எழுதி வைத்த புத்தக குறிப்புகள் என்று பார்க்கிறோம். மன்னிக்கிறவர்களே, உலகத்திற்கே வெளிச்சம் தந்த சமுதாயம் இன்றைக்கு நாம் கல்வியை பொறுத்தவரை பெரும் பின்னடைவில் இருந்து கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமாக ஆராய்ச்சி துறைகளில் மாணவர்களை ஆர்வப்படுத்த வேண்டும். பிஹெச்டி ஒரு டிகிரி படித்த போதும் நினைச்சிட்டு இருக்கோம், பேருக்கு ஒரு பிஏ போட்டா போதும், ஒரு பிஎஸ்சி ஒரு பிகாம் போட்டா போதும் அப்படிங்கிறது. வெறுமனே பட்டங்கள் பெரும் நம் வளர்ச்சியை தீர்மானித்து விடாது. வெறுமனே ஒரு டிகிரி வாங்குவது நம் சமுதாயத்தின் முன்னேற்றத்தை கொண்டு போய் விடாது. கண்ணியமிக்கவர்களே, இன்னும் எந்த அளவுக்கு வருத்தமான செய்தி அப்படின்னு சொன்னா, நம்முடைய தமிழ்நாட்டுல கடந்த 25 ஆண்டுகளில் ஒரு நபர் கூட ஒரு யூபிஎஸ்சி என்கிற அந்த மத்திய தேர்வு ஆணையம் வைக்கிற தேர்வுகளில் ஒரு ஐஏஎஸ் இல்லை என்பது வருத்தத்திற்குரிய செய்தி. கண்ணியமிக்கவர்களே, இவ்வளவு பல்வேறு ஆற்றல்கள், திறமைகள் அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கிற எல்லாம் இருந்தும் கூட ஒரு உயர்நிலைக்கு போகிற பல்வேறு அதிகார மையங்களில் போய் அமர்ந்து இந்த நாட்டை நிர்வகிக்கிற திறமை படைத்த சாதனையாளர்கள் இல்லை என்கிற போது வருத்தத்திற்குரிய செய்தி. கண்ணியமிக்கவர்களே, எனவே பொறுப்பாளர்கள், சமுதாய அக்கறையுள்ளவர்கள், சமுதாய ஆர்வலர்கள், குறிப்பாக பெற்றோர்கள் உடனே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மனோநிலையை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு பல்வேறு இந்த நாட்டை நிர்வகிக்கிற பதவிகளில் போய் அமர வேண்டும். அரசியல், பொருளாதாரம் என்று பல்வேறு ஆட்சி பதவிகளில் போய் அமர்கிற அளவிற்கு அவர்களை உற்சாகப்படுத்தி ஒருவித உந்து சக்தியாக நாம் செயல்படுகிற போது அடுத்த சில காலங்களில் நம் சமுதாயம் சாதனை மிக்க சமுதாயமாக மாற முடியும். கண்ணியமிக்கவர்களே, வளர்ந்த நாடுகள் எல்லாம் இந்த அளவுகளை கையில் எடுத்தது. அதனாலதான் மலேசியாவுடைய முன்னாள் பிரதமர் சொல்லுவாங்க, மகாதீர் முகமது, ஒவ்வொரு நூற்றாண்டுகளிலும் ஒரு ஆயுதம் ஏந்தப்படும். கடந்த காலத்துக்கு முன்னால கப்பல், இப்ப கப்பலை கையிலே வைத்திருப்பவர்கள் பெரும் வல்லரசாக இருந்தார்கள். அடுத்த காலம் வருகிற போது ஏவுகணை, விமானங்கள், இப்ப அதை கையிலே வைத்திருப்பவர்கள் வல்லரசாக திகழ்ந்தார்கள். சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார், நடைபெறுகிற காலம் இந்த காலகட்டம் எப்படி தெரியுமா? கல்வி புரட்சி என்பார், ஊடக புரட்சி என்பார்கள். கண்ணியமிக்கவர்களே, எனவே நம் சமுதாய இளைஞர்கள்
எந்த துறைகளில் பங்களிப்பு இல்லையோ, எந்த துறைகளில் பங்களிப்பு தேவைப்படுகிறதோ அது போன்ற துறைகளை, கொஞ்சம் சவால் மிக்க துறைகளை நாம் தேர்வு செய்து அதில் நாம் சாதனை படைக்கிற போது இந்த நாட்டிற்கு மட்டும் பெருமை அல்ல, சமுதாயத்திற்கு பெருமை. கண்டிப்பார்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த உம்மத்தை வழிநடத்துவானாக. அல்லாஹ் இந்த உம்மத்தின் பலவீனங்களை போக்கி ஆற்றலை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. அறிவு தளங்களில் இந்த சமுதாயத்தை எல்லாம் மேம்படுத்துவானாக. உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய சமுதாயமாக ஆக்கி வருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.